நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட், இது நம்ம சேனலான்னு. இதுவும் நம்ம சேனல் தான். ஓகே எம்ஜி ஸ்குவாட், இப்போ வீடியோ பாருங்க. ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ எம்ஜிஸ். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே தமிழர் திருநாளான பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் அன்னைக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணணும், என்ன பேசலாம்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ தான் ஒரு விஷயம் பயங்கரமாக ஸ்ட்ரைக் ஆச்சு. தமிழ்நாட்டில் நம்ம மன்னன் ராஜா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்டாலே நம்ம எல்லாத்துக்குமே ஞாபகத்துக்கு வருது ராஜராஜ சோழன் தான். நம்ம ஊரில் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கிற குழந்தைங்கள்லேருந்து உலகத்தில் இருக்கிற அத்தனை ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸும் கண்டிப்பாக படிக்கக்கூடிய ஒரு மன்னன் தான் ராஜராஜ சோழன். அவங்க நம்ம ஊரில் வாழ்ந்திருக்காங்க, நம்ம ஊரில் ஆட்சி செஞ்சுருக்காங்க. நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு தன்னோட மொத்த கிங்டம் எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளவு சொல்லப்படுற ராஜராஜ சோழனை பற்றி நமக்கு நிறைய பேருக்கு தெரியாத இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 17 விஷயங்களை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜராஜ சோழன் எந்த கிங்டமை சார்ந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக சோழன் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லிடலாம். ஆனால் சோழர்கள் அப்படின்னு சொல்கிறப்போ சோழர்களோட ஆரிஜின் எங்கேருந்து வந்திருக்கு, எங்கேருந்து வந்தவங்க சோழர்கள், இல்லை சோழர்கள் யாராக இருந்தாங்க, முதல்ல இவ்வளோ பெரிய நிலத்தை ஆக்கிரமிக்கிறதுக்கு முன்னாடி சோழர்களோட ஆரிஜின் என்ன, எப்படி இப்படி ஒரு கிங்டம் வந்துச்சு அப்படிங்கிற கேள்வி ஏகப்பட்ட தியரிஸ் ப்ரொப்போஸ் பண்ணப்பட்டாலும் சாலிடாக இதுதான் இப்படி தான் சோழர்கள் வந்தாங்கன்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே பதில் இல்லை. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜராஜ சோழனோட உண்மையான பேர் ராஜராஜ சோழன் கிடையாது. அவரோட உண்மையான பேர் அருள்மொழிவர்மன். மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராஜராஜ சோழன் வாஸ் அ கிரேசி ரிலீஜியஸ் பிலீஃப் பர்சன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜராஜ சோழன் இன்னைக்கு நம்ம அவரை கூப்பிட்டு இருக்கோம், பட் அவர் தன்னை கூப்பிட்டுக்கிட்ட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராஜராஜ சிவபாத சேகரன் அப்படிங்கிற ஒரு பேர் தான் தனக்கு தானே வச்சிருக்காரு. அதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராஜராஜன் யாரு, தன்னை ராஜராஜன் சொல்ற, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா ராஜராஜ சோழன். ராஜராஜ சிவபாத சேகரன் அப்படின்னா சிவனோட பாதத்தில் இந்த ராஜராஜனோட தலை இருக்கும், இந்த க்ரௌனே சிவனோட பாதத்துக்கு தான் அப்படிங்கிற ஒரு மீனிங் தான் அந்த ஒரு பேருக்கு அர்த்தம். ராஜராஜ சிவபாத சேகரன் இந்த பேரை தான் ராஜராஜ சோழன் தனக்கு தானே பல இடங்களில் அட்ரஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காரு. நாலாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளவு பேசப்படுற ராஜராஜ சோழன் எத்தனை வருஷம் ஆட்சி செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக 29 வருஷம் தான் அவரோட மொத்த ரெயின் இருந்திருக்கு. ஸோ 29 வருஷத்தில் தான் இத்தனை 1000 வருஷம், ஆல்மோஸ்ட் அவர் இறந்து 1000 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம பேசுறதுக்கு காரணம் இந்த 29 வருஷங்களில் இவர் செஞ்ச வேலைகள் தான். ராஜராஜ சோழன் எந்த வயசில் இறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா 66 வயசில் இறந்திருக்காரு. 60 வயசுங்கிறது இன்றைக்கே இறந்து போகிறதுக்கு ஒரு ரொம்ப குறுகிய காலகட்டம் தான். ஸோ 66 இயர்ஸ்லேயே அவர் இறந்து போயிருக்காருங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதில் 29 வருஷம் அவர் ஆட்சி செஞ்சிருக்காரு. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜராஜ சோழன் தான் முதல்ல சோழ நாட்டிலையா இருக்கட்டும் சரி, இல்லை இந்தியாவில் நம்மளுக்கு தெரிஞ்ச ஹிஸ்ட்ரியில் ஒரு ஆக்சுவல் ஆர்மியை எப்போவுமே ஸ்டாண்டிங்கில் வச்சுட்டு இருந்த நபராக இருந்திருக்காரு. பல நாடுகளில் இருந்த பல மன்னர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி சவுத் இந்தியாவில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராஜராஜ சோழனோட காலகட்டம் வரைக்கும் எல்லாருமே ஆர்மின்னு தனியாக ஒன்று எப்போவுமே வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. போர்னு ஒன்று ஏற்படுறப்போ மரம் வெட்டுறவங்களை சேர்த்துக்கிறது, விவசாயம் பண்ணுறவங்களை ஆர்மியில் சேர்த்துக்கிறது. ஸோ ஆர்மிங்கிற ஒரு விஷயம் போருக்கு போகிறப்போ வேலை செய்கிற ஆண்களை உள்ளே தூக்கி போட்டு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து போகிற ஒரு விஷயமாக தான் இருந்துச்சு. பட் ஆர்மியில் இருக்கிறதே ஒரு ப்ரொஃபஷனாக அதை ஒரு ஆர்கனைஸ்டு செக்டராக மாற்றி, ஆர்மிங்கிறது நம்மக்கிட்ட எப்போவுமே இருக்கும், சோல்ஜர்ஸ்ங்கிறவங்க பேரோலில் இருப்பாங்க அப்படின்னு ஒரு ஆர்கனைஸ்டு கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சரை ஆர்மியில் இருக்கிறவங்களுக்கு கொண்டு வந்தது ராஜராஜ சோழன் தான் முதல்ல கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராஜராஜ சோழன் என்னதான் ஆர்மி வச்சிருந்தாருன்னு சொன்னாலும் அவரோட ஸ்ட்ரென்த் ஆர்மி கிடையாது, அவரோட நேவி தான். அண்ட் நேவின்னு சொல்றப்போ சாதாரண நேவி இல்லைங்க. அந்த காலகட்டத்திலே சோழர்கள் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே கடல்ல இருக்கிற கப்பல்ல இருந்து மற்ற கப்பல்களை தாக்குறது, கடல்ல இருக்கிற கப்பல்ல இருந்து நிலத்தை தாக்குறதுங்கிற அளவுக்கு நேவியுமே அவங்க ஈக்குவலா டெவலப் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. எட்டாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய பேட்டில் தான் ராஜராஜ சோழனுக்கு ஒரு மிகப்பெரிய பேரை வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. அது என்ன பேட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கந்தலூர் சாலை அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் பேட்டில். இந்த இடத்துல ஒரு பேட்டில் நடந்திருக்கு. இந்த கந்தலூர் சாலை அப்படிங்கிறது கேரளாவில் எங்கேயோ இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணுறோம். பட் எங்கே இருக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் ஒரு டிபேட்டபிளான விஷயமா தான் இருக்குது. இன்ஸ்கிரிப்ஷன்ஸில் இந்த கந்தலூர் சாலை போர் அப்படிங்கிறது மட்டும் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ராஜராஜ சோழன் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவரோட முதல் போர் இதாக தான் இருக்குது. இந்த கந்தலூர் சாலை போரில் அவர் யார் யார் அப்போஸ் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, முதல் போரில் அவர் அப்போஸ் பண்ணுறது சேரர்கள், பாண்டியர்கள், அது கூடவே ஸ்ரீலங்காவில் இருக்கிற மஹிந்தா அப்படின்னு சொல்லப்படுற மன்னன். 3 பேரோட சப்போர்ட் கொண்ட அங்கே இருக்கிற ஒரு பர்டிகுலர் மன்னனை எதிர்த்து அவர் போர் புரிகிறாரு. போர்னு சொன்னோன்னே நீங்கள் ஒரு மிகப்பெரிய பேட்டில் ஃபீல்டு, அங்கே ஒரு ஃபைட்டுன்னு தானே யோசிப்பீங்க. அங்கே தான் ட்விஸ்டே இருக்குது. இந்த கந்தலூர் சாலை போர் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கடல் வழியாக நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கடல்ல இருந்து நிலத்தை தாக்குறதும், நிலத்தை ஸோ கேரளாவில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் இடம் அது இவங்க இந்த சைட்லேருந்து அரேபியன் சீக்கு போயிருக்கணும், பே ஆஃப் பெங்கால்லேருந்து அரேபியன் சீக்கு போயிருக்கணும். இந்த கடல் வழியாக போய் கடல் வழியாக தாக்குதல்
வந்து கந்தலூர் சாலை போர் அப்படிங்கிறது எழுதப்பட்டிருக்கு. அண்ட் ராஜராஜ சோழன் சொல்கிறப்ப நம்மளுக்கு ஒரு சைடு வந்து பயங்கர கிரேட்டான ஒரு கிங்காக தெரிவாங்க. பட் ஆக்சுவலி வந்து கிங்ஸ் எல்லாருமே வந்து அன்றைக்கி ஒரு மிகப்பெரிய மர்டரஸாகவும் இருந்திருக்காங்கிறது யதார்த்தமான ஒரு விஷயம். இந்த கந்தலூர் சாலை போரில் வந்து இன்ஸ்கிரிப்ஷன்ஸில் என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராஜராஜ சோழன் வந்து அந்த ஊர் மன்னனை வந்து அருவாளால் வாழ்நாள வந்து தலையை துண்டிச்சாங்க அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ராஜராஜ சோழன் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஆர்மி கேம்பெயின் போகிறப்போ பல இடங்களில் வந்து இந்த மாதிரி அவங்க தலையை துண்டாக்குனதை வீர செயல்களை தான் எழுதப்பட்டிருக்கு. 2021 2022 இருந்துக்கிட்டு இதை திரும்பி பார்க்குறதுக்கு என்ன கொண்டாங்களோ அப்படின்னு யோசிக்க தோணும். பட் தென் பேக் தென் தட்ஸ் ஹவு திங்ஸ் வேர் அண்ட் திங்ஸ் வேர் டெல்ட் வித் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த கந்தலூர் சாலை போரில் வந்து ராஜராஜ சோழன் வந்து ஒரு பயங்கரமான விக்ட்ரி, சோழர்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான மரண விக்ட்ரி கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் தான் அவரோட நேம் வந்து ஊருக்குள்ளேயும் சரி வெளியூர்லேயும் சரி பயங்கரமாக நேம் ஆக ஆரம்பிச்சிருக்காரு. முதல் சம்பவமே பெரிய சம்பவமாக பண்ணியிருக்காரு, அதுவும் கடலில் பண்ணியிருக்காருங்கிறதா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இந்த கல்வெட்டு வந்து எங்கே கிடச்சிருக்கு? இந்த கந்தலூர் சாலை போரே வந்து ஒரு ரொம்ப டிபேட்டபிளான விஷயமா இருந்துச்சு, உண்மையிலே நடந்துச்சா இல்லையான்னு. பட் இப்போ ரீசெண்டாக திருவண்ணாமலையில் 2009 கிடைச்ச ஒரு கல்வெட்டில் தான் வந்து இது உண்மையிலே நடந்திருக்குங்கிறத நம்ம ப்ரூஃபாக எடுத்துக்கிறோம். அடுத்து 9வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்காவில் இருக்கிற மஹிந்தா 5 அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் மன்னன் இருந்திருக்காங்க. ஸ்ரீலங்கன் ஃபோர்ஸஸ் வந்து எப்போவுமே சோழர்களுக்கு ஆப்போசிட்டாக நின்றுட்டு இருந்திருக்காங்க. இதுக்கு வந்து எப்போவுமே ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்கு ராஜராஜ சோழன் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்காவை போய் அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ சிலோனை வந்து மொத்தமாக பிடிக்கிறாங்க. அது வரைக்கும் வந்த எல்லா மன்னர்களுமே சிலோனோட நார்த் பகுதியை மட்டும் தான் பிடிச்சிருக்காங்க, இல்லை ஒரு பர்டிகுலர் இடத்த மட்டும் பிடிச்சிருக்காங்க. பட் ராஜராஜ சோழன் தான் முதல் மன்னன் மொத்த சிலோனையும் வந்து ஆக்கிரமிச்ச மன்னன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. 10வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜராஜ சோழன் வந்து கேப்சர் பண்ண இடங்கள் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது இப்போ சிலோன்னு சொல்கிறோம், தமிழ்நாட்டில் வந்து பாண்டியர்களோட இடம், சேரர்களோட இடம்லாம் சொல்கிறோம். பட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், அவங்க போய் ஆக்கிரமிச்ச இன்னொரு ஒரு இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மால்தீவ்ஸ். கடலுக்குள்ள அரேபியன் சீல அவ்வளோ தூரம் போய் எப்படி ஆக்கிரமிச்சாங்கன்னு தெரியல. பட் மால்தீவ்ஸை வந்து கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ண ஒரு காலகட்டம் வந்து ராஜராஜ சோழனோட பேரோட சொல்லலாம். இதுக்கப்புறம் வந்து ராஜேந்திர சோழன், அவரோட பையன் வந்து ஆக்சுவலாக ராஜராஜ சோழன் கேப்சர் பண்ணது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி அவர் கேப்சர் பண்ணார். அவர் போய் கம்போடியாவெல்லாம் வந்து ஒரு காலகட்டத்தில் அவங்க ஸ்டாண்டிங் ஆர்மி வந்து சோழர்கள் கம்போடியாவில் வச்சுருந்தாங்க. அங்கே இருக்கிற கிங்ஸ் எல்லாம் பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த அளவுக்கு ஒரு கேப்சர், மலேசியாவாக இருக்கட்டும், கடரம் கொண்டான் அப்படின்லாம் சொல்லுவாங்க, என்னெல்லாமோ கேப்சர் பண்ணாங்க. பட் விதை போட்டது ராஜராஜ சோழன். அதுக்கு முதல் கேம்பெயின் அவங்க வெளியில் போய் கேப்சர் பண்ணது சிலோனா இருக்கட்டும், மால்தீவ்ஸாக இருக்கட்டும், ஆரம்பிச்சு வச்சது இவர் தான். 11வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராஜராஜ சோழனோட பிக்சர் நம்ம கிட்ட ஒன்று இருக்குது. ஒரே ஒரு பர்டிகுலர் ஆர்ட் தான் வந்து இதுதான் ராஜராஜ சோழன், ராஜராஜ சோழன் காலகட்டத்திலே வரைஞ்ச ஒரு ஆர்ட் இருக்குது. அதை நான் உங்ககிட்ட சைடில் பிளேஸ் பண்ணுறேன் பாருங்கள். இந்த ராஜராஜ சோழனோட ஆர்ட்டில் வந்து இருக்கிற இன்னொரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கருவூரர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் நபர். கருவூரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழனோட குரு. ஸோ நம்ம ஊரில் வந்து எப்போவுமே சொல்லுவாங்கல்ல, குருவுக்கு வந்து மெயின் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இந்த ஆர்ட்டுமே அதை தான் ரெப்ரசென்ட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா கருவூரர் முன்னாடி நின்றுட்டு இருப்பார், பின்னாடி வந்து ராஜராஜ சோழன். அவ்வளோ பெரிய மன்னன் ராஜராஜ சோழன் அப்படின்னா, ராஜராஜன கிங் ஆஃப் கிங்ஸ் அப்படி இருக்கிற ஒரு மன்னன் வந்து ஆனால் பின்னாடி குருவுக்கு பின்னாடி தான் நிற்பார் அப்படிங்கிறத மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணுற ஒரு பர்டிகுலர் ஆர்ட் தான். பட் இந்த ஆர்ட்டுக்கு எப்போ வரைஞ்சாங்கன்னா நம்மளுக்கு தெரியாது. பட் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கரூரருக்கும் ராஜராஜ சோழனுக்குமே வந்து நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு அப்படின்னு நம்ம இப்போ சொல்லப்படுற ஹிஸ்ட்ரியில் இருந்துட்டு இருக்குது. பட் திஸ் இஸ் ஒன் ஆர்ட் ஆஃப் ராஜராஜ சோழன். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்ட்டில் வந்து ராஜராஜ சோழனுக்கு வந்து நம்ம சோழர்கள் அப்படின்னு சொன்னாலே ஒரு பெரிய முறுக்கு மீசெல்லாம் வச்ச மாதிரி யோசிப்போம். பட் இந்த ஆர்ட்டில் வந்து ராஜராஜ சோழனுக்கு மீசை இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராஜராஜ சோழனுக்கு வந்து மனைவிகள், he had at least 10 wives அப்படின்னு சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் 10 மனைவிகளாவது இருந்திருக்கணும். அப்புறம் வந்து பெண் குழந்தைங்க ஒரு 3 பேருக்கு மேலே இருந்திருக்கணும், ஒரு பையனாவது இருந்திருக்கணும். இதுதான் வந்து ராஜராஜ சோழனோட பர்சனல் லைஃப். அண்ட் 10 மனைவிகள்னு நம்ம 2022 திரும்பி பார்க்குறப்போ ஆச்சரியமாக தான் இருக்கும், அதில் சந்தேகமே கிடையாது. பட் அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அது வந்து ஒரு திருமணங்கிறது வந்து காதல் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அதில் ஏகப்பட்ட அரசியல் இருந்துச்சு. ஒரு நாட்டை வந்து ஆக்கிரமித்து சண்டை போட்டு அந்த இடத்த ஆக்கிரமிக்கிறதுக்கு பதிலாக அங்கேருந்து ஒரு பொண்ணு எடுத்துட்டோன்னா அங்கே வந்து ஒரு பீஸ் ட்ரீட்டி சைன் ஆன மாதிரி தான். அது எதுக்காக பண்ணாங்கன்னு தெரியல. பட் he had அட்லீஸ்ட் 10 wives அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் பொலிட்டிக்கல் வைஃப்ஸும் நிறைய பேர் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கு அவங்களுக்கு பிறந்த குழந்தைங்களை வந்து முதல் குழந்தைக்கு, அவருக்கு பிறந்த முதல் பெண் குழந்தைக்கு வந்து அவர் என்ன பேர் வச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா குந்தவை அப்படிங்கிற பேர் வச்சிருக்காங்க. இந்த குந்தவை யாருனால் ராஜராஜ சோழனோட சொந்த அக்கா. ஸோ அவங்களோட பேரை வந்து தன்னோட யாருமே வந்து அக்கா பேரை வந்து குழந்தைக்கு வைக்க மாட்டாங்க, கரெக்டாக அண்ணன் பேரை வந்து பையனுக்கு வைக்க மாட்டாங்க. பட் அந்த அளவுக்கு வந்து அவங்க அட்டாச்சாக இருந்திருக்காங்கிறது வந்து இந்த ஒரு எக்ஸாம்பிளில் காமிக்கிறாங்க. ஜென்ரலாக தாத்தா பாட்டி பேர் வைப்பாங்க, இல்லை அப்பா அம்மா பேர் வைப்பாங்க. இவங்க அக்காவோட பேரை வந்து தன்னோட முதல் குழந்தைக்கு வச்சிருக்காங்க. ராஜராஜ சோழனோட காலகட்டத்தில் வந்து டேக்ஸ் வந்து ரொம்பவே ஹையாக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இன்ஸ்கிரிப்ஷன்ஸில் வந்து அதுதான் போட்டிருக்காங்க. அது வரைக்கும் சோழ நாட்டில் யாருமே பார்க்காத அளவுக்கு வந்து லோக்கல் பீப்புள் கிட்ட டேக்ஸ் வச்சிருக்காங்க. அங்கே இருக்கிற மக்கள் வந்து டேக்ஸ்னால நிறையவே கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு தெரியுது. ஏன்னா வந்து நம்ம மால்தீவ்ஸை போய் கேப்சர் பண்ணணும், கேரளாவில் இருக்கிற கடல் பகுதியில் போய் ஃபைட்டை போட்டு நேவியெல்லாம் யூஸ் பண்ணோனால்
ஊரில் இருக்கிற மக்கள்கிட்டே தான் காசு எடுக்கணும். கரெக்டாக இது எல்லாத்துக்குமே வந்து பணம் தேவைப்படும். ஸோ அந்த பணத்தை வந்து எவ்வளோ பெரிய அரச குடும்பமாக இருந்தாலும் மக்கள்கிட்டே தான் டேக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் ரன் ஆகும். ஸோ டேக்ஸ் வந்து ஹெவியாக வச்சுருக்காங்க. அந்த டேக்ஸ்னால பாதிக்கப்பட்டவங்க வேறு நிறைய பேர் வந்திருக்காங்க. அந்த டேக்ஸ் கட்ட முடியாதவங்களுக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து மணி பே பண்ணுறது அப்படி நிறைய தண்டம் அப்படிங்கிற ஒரு செலவு வந்து அங்கே வச்சுருக்காங்க. எக்ஸ்ட்ராவாக கட்டணும், கட்டாமல் இருந்தால் அவங்க எக்ஸ்ட்ராவாக கட்டணும் அப்படின்னு சொல்கிறது. அந்த இதை சரி பண்ணுறதுக்கு ஒரு பேங்கிங் செக்டார் உருவாக்குனதுன்னு சொல்லிட்டு இந்த ஃபினான்ஷியலாக வந்து அப்போ இருந்த மக்கள் வந்து அதுக்கு முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காங்க. பட் ஓரளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணவும் ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. அடுத்து 16th விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ராஜராஜ சோழனோட பேரை சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் அண்ட் ப்ராபப்ளி ராஜராஜ சோழன் நம்ம இன்னைக்கு வரைக்கும் பெருசாக பேசுறதுக்கு காரணமாக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூரில் இருக்கிற பெரிய கோவில். இந்த கோவிலோட இன்னொரு பேர் வந்து பிருகதீஸ்வரர் கோவில் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் ஆக்சுவலாக உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராஜராஜ சோழன் வந்து இதுக்கு பெரிய கோவிலும் பேர் வைக்கல, இதை வந்து பிருகதீஸ்வரர் கோவிலும் பேர் வைக்கல. இதோட உண்மையான பேர் ராஜராஜ சோழன் வச்ச பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை ராஜராஜேஸ்வரம் அப்படின்னு தான் வந்து அவர் கூப்பிட்டுருக்காரு. அதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராஜராஜனோட கோவில் தான் வந்து ராஜராஜேஸ்வரம். அவர் கட்டின கோவிலில் வந்து அவரோட பேரை தான் வச்சிருக்கார், ராஜராஜேஸ்வரம்னு. பட் அதுக்கப்புறம் வந்த மக்கள் வந்து அதை வந்து பேர்லாம் மாற்றிட்டாங்க. இன்றைக்கி வந்து அது பெரிய கோவில், பிருகதீஸ்வரர் கோவில்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அண்ட் இருந்தாலும் நான் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சாலும் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், ராஜராஜ சோழனை பற்றி ஒரு விஷயம் இன்னைக்கு வரைக்கும் ஒரு மிகப்பெரிய மிஸ்ட்ரியாக இருந்துட்டு இருக்குன்னு. அது என்ன மிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா, ராஜராஜ சோழன் வந்து இயர் 1014 வந்து இறந்து போகிறாரு. ஆல்மோஸ்ட் 1000 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து அவர் இறந்து போகிறாரு 1014. அவர் இறந்து போன இந்த வருஷம் வந்து அவருக்கு 66 வயசு 67 வயசு இருந்திருக்கணும். ஆனால் இவ்வளோ எழுதப்படுற ஒரு மன்னன், அவர் பிறந்ததுலேருந்து தன்னோட குழந்தைக்கு எப்படி பேர் வச்சிருக்காருன்னு தெரியுது, அவரோட குரு யாருன்னு தெரியுது, கருவூரர்னு பேர் வச்சிருக்காங்க, அவரை பற்றின ஆர்ட் இருக்குது. ஸோ இவ்வளவு சொல்லப்படுற ராஜராஜ சோழனோட மரணம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய மர்மம் வந்து இந்த ராஜராஜ சோழனோட மரணம் தான். நான் வீடியோவில் சொல்லிட்டு இருக்கப்பமே சொன்னேன், ஸ்ரீலங்காவில் சிலோனில் இருக்கிற மஹிந்தா 5 அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மன்னனை வந்து கம்ப்ளீட்டாக அழித்து அவங்களோட மொத்த சிலோனையும் கேப்சர் பண்ணாங்கன்னு. அந்த மன்னனோட ஒரு பெண் இல்லை, அந்த மன்னனோட நாட்டில் சிலோனில் இருந்து ஒரு பெண் வந்து ராஜராஜ சோழனை கொன்னுட்டாங்க அப்படின்னு ஒரு தியரி ப்ரொப்போஸ் பண்ணப்படுது. இன்னொரு தியரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராஜராஜ சோழன் வந்து வயசாகி ரொம்பவே முதிர்ச்சி அடைஞ்சு அவரே வந்து இறந்து போயிட்டாருன்னு இன்னொரு ஒரு தியரி ப்ரொப்போஸ் பண்ணப்படுது. யாருக்குமே வந்து உண்மையிலே ராஜராஜ சோழன் எப்படி இறந்தாருன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. அது வந்து இன்னைக்கு வரைக்கும் அதிகமாக டிபேட் பண்ணப்படுற, ஒவ்வொருத்தங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தியரி உருவாக்குற ஒரு விஷயமாவே இருந்துட்டு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ராஜராஜ சோழன் எப்படி இறந்திருப்பாருன்னு நினைக்கிறீங்க? இங்க ஒவ்வொரு டைம் ஒரு ஆட்சி செய்ய போறப்ப அங்க இருக்கிற மன்னனை கொண்டிருக்கணும், அவங்களுக்கு லாயலா இருக்கிற மக்களை கொண்டிருக்கணும், அப்போனா தான் வந்து அங்கே ஆட்சி செய்ய முடியும். ஸோ ஒருத்தங்களை புதுசாக ஒரு ஃபேமிலியும் கொள்றப்போ அங்கேருந்து எத்தனையோ பேர் திருப்பி வரதான் செய்வாங்க. ஸோ ராஜராஜ சோழனோட மரணம் வந்து எப்படி ஏற்பட்டிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? அதை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நாளைக்கு நான் உங்களோட ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய் மருங்கிருஷ்ணன் ஆஃப் லவ் யூ ஆல், cheers, everybody take care, bye, cheers. உங்களோட கமெண்ட்ஸ்க்கு நான் ஆர்வமாக இருக்கேன், கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட தியரி என்னன்னு பார்ப்போம். லவ் யூ ஆல், cheers.